வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக உரிமைக்கான பேரணி திருகோணமலையில் தரிப்பு. மட்டக்களப்பில் நாளை எழுச்சியுடன் நிறைவடைய திட்டம். துருக்கி மற்றும் சிரியாவில் இதுவரை 2000-ஐ தாண்டிய பலிகள். 3000-க்கும் மேற்பட்ட கட்டட இடிபாட்டுக்குள் சிக்கியுள்ள மக்கள். துருக்கி நிலநடுக்கத்தில் இலங்கையர் சிக்கியுள்ளதாக தகவல். மீட்பு பணிகளுக்கு ஸ்ரீலங்காவும் உதவும் என ரணில் அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சின் முன்னால் இடம்பெற்ற போராட்டத்தில் அமைதியினம். நாளை மறுதினம் பெரும் போர் கிடைக்காததால் துன்பியல் முடிவு. வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்தை நோக்கிய குடிபெயர்வு ஒரு போரே. கடந்த 5 ஆண்டுகளில் 15 மில்லியன் மக்கள் புகுந்ததாக சீமான் செய்தி. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் நீண்ட காலமாக இழந்த தமது உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் தமிழர் தாயகத்துக்குரிய சுயநிர்ணயத்தை காக்கும் தார்மீகத்துக்குரிய கொட்டொலிகளுடன் வடக்கிலிருந்து கிழக்கின் மட்டக்களப்பு நகரும் உரிமைக்கான பேரணி இன்று திருகோணமலையில் வெறுகல் பகுதியில் தெரிந்துள்ளது. இன்று பகல் திருகோணமலையை சென்றடைந்த பேரணிக்கு எல்லைப் பகுதியில் கூடியிருந்த தமிழ் உணர்வாளர்களால் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்ட அதேவேளை இன்று கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து சென்றிருந்த மாணவர்களும் இந்த பேரணியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் இன்று 3ஆம் நாள் பேரணி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்த வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பேரணி 3வது நாளாக இன்றும் பயணித்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக இடம்பெற்ற பேரணி யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி சென்று அங்கிருந்து முல்லைத்தீவு நகரில் நேற்றிரவு நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 10 மணியளவில் முல்லைத்தீவு நகர் பகுதியில் அமைந்துள்ள பண்டாரவன்னியின் சிலை பகுதியில் 3ஆம் நாள் பேரணி ஆரம்பித்தது. அளம்பில் பகுதியில் குருந்தூர் மலைக்கு செல்கின்ற இடத்தில் குருந்தூர் மலையை மீட்கும் வகையிலான கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற நீராவையடி பிள்ளையார் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து மணலாறு ஊடாக தென்னமரவாடி சென்று புல்மோட்டை ஊடாக திருகோணமலையை நோக்கி பயணமாகியது. இந்த பேரணியுடன் கிழக்கிலிருந்து வந்த போராட்டக்காரர்களும் திரியாய் பகுதியில் இணைந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் எல்லை பகுதியில் மாபெரும் கோஷங்களுடன் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த பகுதி வெறுமனே மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளே தவிர எங்களை பிரிக்கவில்லை. வடக்கு கிழக்கு மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். ஆனாலும் இந்த பகுதியிலே சிங்களமயப்படுத்தப்பட்ட குடியேற்றங்கள் காணப்படுகின்றது. இந்த இடம் எமது இடம், எமது வடக்கு கிழக்கு என்பது தமிழருடைய தாயகம். அந்த இடங்கள் மீட்கப்பட வேண்டும். தொடர்ந்து வடக்கு கிழக்கு ஒற்றுமையாக இருப்போம். மேலும் இந்த பேரணி தொடர்ச்சியாக வெற்றியடையும். அதோடு எமது உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்ற பிரிவினை வெறும் வார்த்தையாகவே காணப்படும். ஏனென்றால் நாங்கள் மக்களாக இணைந்துள்ளோம், மக்களாகவே என்றும் இணைந்திருப்போம். பேரத்துக்கு பேச்சு நான் நெகோசியபிள், பேரத்துக்கு அப்பாற்பட்டது. இது பிரிக்கப்பட்டது இணைக்கோள் சொல்றது எங்களுடையது சேர்ந்திருந்ததை பிரித்திருந்தார். அது டிமர்ஜ் பண்ணப்பட்டதை ரீமர்ஜ் பண்ண வேண்டும் என்பது தான் உறுதியான கருத்து. இதை சிங்கள ஆட்சியாளர்கள் இலங்கைக்குள்ளே அவர்கள் ஒற்றையாட்சிக்கு கீழே ஒரு அங்குலம் கூட இறங்க தயாரில்லை. அது வாரான சூழ்நிலையிலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் வடக்கு கிழக்கிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சுதந்திரம் வேண்டுமா மாகாண சபைகளா என்ற வாக்கெடுப்பை நடத்துவதற்கு நாங்கள் சர்வதேச சமூகத்தை கேட்க வேண்டியிருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்களும் வாக்களிக்கக்கூடிய இடத்திலே அந்த வாக்களிப்பின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வு ஏற்படும். எங்களுக்கு விடப்பட வேண்டும். எங்களுடைய தாயகம் எங்களால் ஆளப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதனுடைய வரலாற்று பாடமாகத்தான் இன்று பல்கலைக்கழக மாணவர்கள்
இன்று முல்லைத்தீவை கடந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இதனையடுத்து கிழக்கிலிருந்து ஏனைய சில தரப்பினரும் போராட்டத்தில் இணைந்து கொண்டு பேரணிக்கு வலு சேர்த்தனர். இதனையடுத்து குறித்த பேரணி பெர்கல் பகுதியில் நிறைவடைந்துள்ளது. நான்காம் நாள் பேரணி காலை 10 மணிக்கு வெர்கலிலிருந்து ஆரம்பமாகி வாகரை சென்று அங்கிருந்து மட்டக்களப்பு நகரை சென்றடைவதுடன் அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் பேரெழுச்சியாக மக்கள் வந்து இணைந்து மாபெரும் பொதுக்கூட்டத்துடன் பேரெழுச்சியாக நிறைவு பெறவுள்ளது. சர்வதேச நாடுகள் அனைத்தும் தமது தேவைகளை பொருத்தி செயற்படுகின்ற நிலையில் ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு ஒற்றுமையாக இணைந்து தீர்வுகளை வலியுறுத்த வேண்டும் என வேலன் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார். அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மக்கள் ஒன்று கூடியுள்ள நிலையில் சர்வதேச நாடுகள் தமது கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டும் என வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பேரணியில் கலந்து கொண்டிருந்த வேலன் சுவாமிகள் திருகோணமலை பகுதியில் வைத்து இதனை தெரிவித்தார். சர்வதேச நாடுகள் அனைத்துமே தங்களுடைய தேவைகளை பொறுத்துத்தான் இயங்குகிறார்கள். ஒவ்வொரு நாட்டு அரசும் தன்னுடைய தேவைக்காகத்தான் ஈழத்தமிழர்களாகிய எங்களுடைய பிரச்சனையையும் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் அனைவருமே உணர வேண்டும். அதே நேரம் எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக எழுச்சியாக ஒரு பேரெழுச்சியாக ஒன்றுபடும் பொழுது எங்களுடைய கோரிக்கைகளை சர்வதேசம் நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஈழத்தமிழர்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு அரசு இல்லாத இனம், அரசு இல்லாத இனமாக இருந்து கொண்டு இப்படியான எழுச்சி பேரணியை நடத்தும் பொழுது கூட எவ்வளவு தடைகள், எவ்வளவு சவால்கள், எவ்வளவு அச்சுறுத்தல்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கூட புலனாய்வாளர்கள் இங்கிருந்து இந்த விடயங்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இப்படியான ஒரு திறந்த வெளிச்சிறைச்சாலைக்குள்ளேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய மக்கள் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறார்கள் என்றால் மக்களுக்கு இன்னும் அந்த சுதந்திர தாகம் இருக்கிறது, அந்த வேட்கை இருக்கிறது. அது நிச்சயமாக ஒன்றுபடும் பொழுது, அனைவரையும் ஒன்றுபடுத்தும் பொழுது அனைவருமே மதம், பிரதேசம், சாதியம் போன்ற அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து, கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் தமிழனாக ஒன்றுபடும் பொழுது சர்வதேச நாடுகள் அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிச்சயம் செவிமடுக்க வேண்டும். ஆகவே அதற்கு மக்கள் எழுச்சிதான் தேவைப்படுகிறது. அதே நேரம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சிவில் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம், ராஜதந்திரிகளாக இருக்கலாம், அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், கட்சி தலைவர்களாக இருக்கலாம், அனைவருமே சர்வதேச நாடுகளோடு எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை மட்டும் முன்வைத்துக் கொண்டு தங்களுடைய உறவுகளை தொடரும் பொழுது நிச்சயமாக வெற்றி அடையப்படும். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளருக்கு தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்து கடிதம் ஒன்றை கையளிக்க முயன்றபோது கொழும்பில் உள்ள நீதி அமைச்சுக்கு அருகில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் அதிகாரத்தில் நீடிப்பதற்காக மக்களை சுரண்டு தின்னும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வரிகளை அறவிட்டு மிகவும் நெருக்கடியான நிலைமைக்கு தொழிலாளர்கள் சென்றுள்ள நிலையில் தற்போது வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கு அறவிடப்படும் வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வாழ்வதற்கு கூட முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் குழு ஒன்று நிதியமைச்சிற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்க முற்பட்டுள்ளனர். இந்த கடிதத்தை கையளிக்கும் நடவடிக்கைக்கு அனைவரையும் அனுமதிக்க முடியாது என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து அங்கு பதட்டமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. இதன்போது அங்கு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறையினருடன் தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அதிகமான காவல்துறையினர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஒரு கடிதத்தை கையளிப்பதற்காக பலர் செல்ல முடியாது எனவும் அவ்வாறு செல்லும் போது அது பேரணியாக கருதப்படும் எனவும் காவல்துறை அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். தொழிற்சங்க பிரதிநிதிகளில் 10 பேர் நிதியமைச்சிற்கு சென்று கடிதத்தை கையளிக்க முடியும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் காவல்துறையினருடன் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி செல்வதற்கு முற்பட்ட போது ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினரை தடுத்து நிறுத்தியதால் பதற்ற நிலை ஏற்பட்டது. பேச்சு சுதந்திரத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பறித்தெடுப்பதாக கடிதத்தை கையளிக்க சென்ற தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குழுவாக சென்ற தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினர் வழிமறித்ததுடன் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளும் வாகனமும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் 5 நட்சத்திர விடுதியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருப்பதாலும் பேரணி செல்வதற்கு அனுமதி இல்லை என்பதாலும் தொழிற்சங்க பிரதிநிதிகளில்
பிரதேசங்களில் 10 பேரை மாத்திரம் அனுமதிக்க முடியும் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். மக்கள் வீதியில் நடந்து செல்லுவதற்கு சுதந்திரம் வழங்கப்படவில்லை எனவும் நிதி அமைச்சு நோக்கி சென்ற தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இறுதியில் 6 தொடக்கம் 7 பேர் மாத்திரமே நிதி அமைச்சிற்குள் கடிதத்தை கையளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கு எதிராக நாளை மறுதினம் புதன்கிழமை கொழும்பில் பாரிய தொழிற்சங்க போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. சுகாதாரத்துறையை தவிர மின்சக்தித்துறை, துறைமுகங்கள், டெலிகாம், நீர் விநியோகத்துறை, வங்கித்துறை, பல்கலைக்கழகத்துறை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் வரி கொள்கைக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைந்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் கலித அலுத்கே தெரிவித்துள்ளார். கோட்டை மற்றும் மருதானை தொழுருந்து நிலையங்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரதேசங்களில் இன்றைய தினம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளது. வரி கொள்கைகளின் நியாயமற்ற தன்மை மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கவே இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுவதாக சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே ஊடகங்களுக்கு தெரிவித்தார். எதேச்சி அதிகாரம் மற்றும் அசாதாரண வரி கொள்கையை தோற்கடிப்பதற்காக இந்த வரி கொள்கையை இந்த நாட்டு மக்களாலும் தொழிற்சங்கத்தினராலும் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக மாற்றுவதற்காக புதிய தொழிற்சங்கத்தினரின் தொழிற்சங்க முன்னணி ஒன்றை ஸ்தாபித்துள்ளோம். இந்த நியாயமற்ற வரி கொள்கை தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்றோம். இது நாட்டுக்கும் உழைக்கும் தீங்காகும். தொழிற்சங்கத்தினர் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதுவும் மறுபுறம் நாட்டுக்கு தீங்கிழைக்கும் ஒன்று. இது தொடர்பில் பேச்சு நடத்துவதற்கு ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. எனினும் அதிகாரிகள் இதுவரை அதற்கு சாதகமான பதிலளிக்கவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். இந்த வாரம் தீர்மானமிக்கதாக இருக்கும். விசேடமாக இந்த வரி கொள்கையை தோல்வியடையச் செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தயாராகும் வகையில் தொழிற்சங்கத்தினர், தொழிற்சங்க முன்னணியினர் என்ற வகையில் 40க்கும் அதிகமான தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க தமது சம்மதத்தை தெரிவித்துள்ளன. அரசு துறையில் உள்ளவர்கள் மாத்திரமல்லாமல் அரசு தனியார் இணைந்த துறையினரும் தனியார் துறையினரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். துருக்கி மற்றும் சிரியாவில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இலங்கையில் எவரும் பாதிக்கப்படவில்லை எனவும் ஒருவரின் தகவல் மாத்திரம் திரட்டப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையர் எவருக்கும் இதுவரை எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்ற போதிலும் அங்காராவில் உள்ள இலங்கை தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தினால் அரசு சேவையாளர்களுக்கு சம்பளம் வழங்கல் மற்றும் நலன்புரி சேவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தாமதமாகும் என ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செகான் சேமசிங்க பொருளாதார நெருக்கடிகளுக்கு நிலையான தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் பிரதானமான இலக்கெனவும் தெரிவித்திருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை அடுத்த மாதம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அரசாங்கம் பல விடயங்களில் மறுசீரமைப்புகளை முன்னெடுத்துள்ளதெனவும் ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் குறுகிய காலத்துக்குள் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். வரி அதிகரிப்பினால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாகவும் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் நடுத்தர மக்களுக்கு இயலுமான அளவு நிவாரணம் வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு, அறவீட்டு தொகை உள்ளிட்ட புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வரி கொள்கைகளை இயலுமான அளவு மட்டுப்படுத்த பல்வேறு மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தலை நடத்துமாறு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ள செகான் சேமசிங்க தற்போதைய சந்தர்ப்பத்தில் அரசியல் காரணிகளுக்கு முக்கியத்துவம் செலுத்த முடியாது என்பதை அரசியல் தரப்பினர் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இலங்கையை சேர்ந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான இளம் குடும்பஸ்தரே இந்த துன்பியல் முடிவை எடுத்துள்ளார். இவரது உடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த புகலிட கோரிக்கையாளர் 2013ஆம் ஆண்டு படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்ற போதிலும் சட்டவிரோத படகு பயணங்கள் மூலம் நுழைவு விசா வழங்குவதில்லை என்ற ஆஸ்திரேலிய அரசாங்கத்தில் இறுக்கமான கொள்கையால் இவருக்கு சுமார் 10 வருடங்களாக நிரந்தர வதிவிட அனுமதி கிடைக்காத நிலையில் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்துள்ளார். கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இந்த துன்பியல் முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிய பேராசிரியர் GLP ரீஸ் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட குழுவினர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனை பெற்று வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாகர காரியவசம் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானம் தொடர்பில் ஆராய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு தலைவர் இல்லாததால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தேர்தல் வெற்றிக்கு தேவையான வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குகள் எண்ணப்படும் போது யார் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதனை அறிய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்ச்சைக்குரிய 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை அவசரமாக எடுக்கக்கூடாது எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வை நிச்சயமாக எதிர்க்கவில்லை என குறிப்பிட்ட அவர், எனினும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நிரலுக்கு எக்காரணம் கொண்டும் ஆதரவளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் கடந்த 7 ஜனாதிபதிகளும் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்குவதை ஏன் தவிர்த்தார்கள் என்பதை முதலில் ஆராய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மொழி மற்றும் மதத்தின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீதிமன்றம் தொடர்பில் தற்போதும் தமக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் தாம் எந்தவொரு குற்றத்தையும் இழைக்கவில்லை எனவும் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்ட இலங்கையின் வலையொலி மற்றும் அரசியல் வலைப்பதிவாளரான தர்ஷன கந்துன்கொட தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது முதல் நேற்று கைது செய்யப்பட்டது வரை பல்வேறு தரப்பினரும் தமக்கு உதவிகளை வழங்கியதாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். துபாயிலிருந்து நாடு திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட தர்ஷன கந்துன்கொட 2 சரீரப்பிணைகளில் செல்வதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அமைதியற்ற சூழலின் போது மக்களை தூண்டும் வகையில் காணொளிகளை பதிவேற்றியமை தொடர்பில் சமூக ஊடக செயற்பாட்டாளரான தர்சன கந்துன்கொடவிற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட தர்சன கந்துன்கொடவை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்வதற்கு கோட்டை நீதவான் திலினுக்கு அமகி அனுமதி வழங்கியுள்ளார். இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் அளித்த அவரை மேலதிக விசாரணைகளுக்காக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது. எனினும் தர்சன கந்துன்கொட விசாரணைகளுக்கு முன்னிலையாகாத நிலையில் நாட்டிலிருந்து வெளியேற தடை விதிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து குற்ற புலனாய்வு பிரிவு அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை உத்தரவை பெற்றுக்கொண்டது. எனினும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்காமல் பயண தடையை மீறி வெளிநாடு சென்றிருந்த தர்சன கந்துன்கொட நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாடு திரும்பியிருந்தார். இதன்போது குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஊடகவியலாளர்களை வேட்டையாடும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறான கைதுகள் மூலம் தகவல் அறியும் உரிமையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த கே ஷாண்டியவர்தன குறிப்பிட்டுள்ளார். விசிடமாக இந்த நாட்டின் சமூக ஊடக செயற்பாட்டாளர் என்ற வகையிலும் குடிசார் செயற்பாட்டாளர் என்ற வகையிலும் இந்த நாட்டு மக்களின் உரிமையாக இருக்கும் தகவல் அறியும் உரிமையை உறுதி செய்திருந்தார். விசேடமாக அரசியல்வாதிகளின் திருட்டு மற்றும் அடக்குமுறை, வர்த்தகர்கள் மற்றும் சில அரசு அதிகாரிகள் தொடர்பில் தகவல்களை பெற்று அதனை அறிக்கையிட்டிருந்தார். விசேடமாக மக்கள் போராட்டத்தின் போதும் இந்த நாட்டு மக்களின் தகவல் அறியும் உரிமையை உறுதி செய்வதற்கு முன்னின்று செயல்பட்ட ஊடகவியலாளராகவும் சமூக ஊடகவியலாளராகவும் இருந்தார். அவருக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வந்ததை நாம் கண்டோம். அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து அவரை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளையும் நாம் கண்டோம். எனினும் இந்த நாட்டில் பகல் வேளையிலேயே துப்பாக்கிச் சூடு நடத்துகின்றனர், ஆட்கொலை புரிகின்றனர், திருடுகின்றனர், மோசடி செய்கின்றனர், ஊழல் செய்கின்றனர், அரசு சொத்துக்களை கொள்ளையடிக்கின்றனர். அதற்கு நீதியை நிலைநாட்டுவதை விடுத்து இவ்வாறு ஊடகவியலாளர்கள் வேட்டையாடப்படுவதை நாம் தொடர்ச்சியாக காண்கின்றோம். இந்த வேட்டையாடும் நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று அவருக்கு ஓரளவேனும் நியாயம் கிடைத்துள்ளமை தொடர்பில் நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கின்றோம். எனினும் கட்சி பேதங்களின்றி இந்த சுயாதீன ஊடகவியலாளருக்காக முன்னின்று அவருக்காக குரல் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் ஊடகவியலாளர்களூடாகவே எமது நாட்டு மக்களுக்கு தகவல் அறிவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது.
யாழ்ப்பாணம் ஆலடியில் இருந்த மீன் சந்தை தற்போது சக்கலாவீடை பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ள போதிலும் குறித்த பகுதியில் தொடர்ந்தும் மீன் வியாபாரம் இடம்பெற்று வருகின்றமை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய சந்தை கட்டிட தொகுதி அமைக்கப்பட்டுள்ள போதிலும் தமக்கு இந்த விடயம் தொடர்பில் முன்னரே அறிவிக்கப்படவில்லை என மீன் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் IBC தமிழ் கள ஆய்வை மேற்கொண்டிருந்தது. யாழ்ப்பாணம் ஆலடியில் கடந்த காலங்களாக மீன் சந்தை இயங்கி வந்த நிலையில் குறித்த காணி தனியாருக்கு சொந்தமானது என்பதால் சக்கலாபோடை பகுதியில் பிரதேச சபையின் அனுமதியின் பேரில் புதிதாக சந்தை கட்டடத் தொகுதி கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பாக தமக்கு முன்னதாக அறிவிக்கப்படவில்லை எனவும் புதிய கட்டடத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுவது நட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆலடியில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இது ஆலடி சந்தை தான். இது இங்கே மக்கள் கூடுற இடம். இங்கே நிறைய மக்கள் கூடுற இடம் தான் இந்த சந்தை. சக்கலாவோடையில் எங்கட விருப்பத்தை கேட்காமல் மக்களின் விருப்பத்தை கேட்காமல் ஒரு சந்தையில் அங்கேருந்து இங்கே வந்து மீன் வேண்ட ஒரு வயசு போன ஆக்கள் அங்கே அவ்வளோ தூரம் வர முடியுமா? இங்கேருந்து வர முடியாது. அப்படி இவியல் என்ன சுயநலமா தங்கட சுயநலத்துக்காகத்தான் இப்படி செய்யுதே ஒழிய இந்த அரசாங்கம் மக்களின் நன்மையை ஒரு நாளும் பார்க்கல. இதில் வச்சு விற்கலாம். அந்த எல்லாரையும் அங்கே வர சொல்லி அங்கே நாங்கள் போனால் ஒரு சனமும் பாறையில் வெயிலையா ஒரு 14 பிளேட்டு கிடக்கு. அந்த பிளேட்டில் 14 பேருக்கு மேலே இருக்கிறேன். இங்கே 50-60 பேர் இருந்து விற்கிற இடத்த இணல் இல்லை. சைக்கிள் விடங்களுக்கு அங்கே இணல் வசதியில் ஒன்றும் இல்லை. புதிய கட்டடத் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளதால் ஆலடியில் இருந்த கட்டடத் தொகுதியும் பிரதேச சபையினால் அடாவடியாக உடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் குறித்த சந்தை சுகாதார முறைப்படி சக்லாவோடியில் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சபை தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் குறித்த கட்டடம் இடிக்கப்பட்டமை குறித்தும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். உடைக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ நாங்களே இப்போ இதுக்கு எங்கே போனார் பிஹெச்? இப்போ கொரோனா வராதா பிஹெச்? அதான் இப்போ வராதா கொரோனா பிஹெச்க்கு? இவ்வளோ சுத்தம் இல்லாமல் வியாபாரம் பண்ணல வர மாட்டோம். இப்போ மக்கள் விரும்பல தானே. எனினும் பிரதேச சபையின் 32 லட்சம் ரூபாய் நிதியில் கட்டப்பட்ட சந்தை தொகுதி வெறுமையாக உள்ளமை தொடர்பில் சந்தை குத்தகைதாரரும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நான் 5 நாளாக இதில் இருந்து வெத்திரையும் சாப்பிட்டு தண்ணியை கொடுத்து என்ன கடமையை பார்த்து போடுறேன். இதால் பிரதேச வருமானமும் இல்லை, எனது வாழ்வாதாரமும் இல்லை. நீங்களே 2,92,500 கெடுத்தினேன். எனினும் புதிய கட்டடத் தொகுதி பிரதேச சபையின் முழு அனுமதியுடனேயே கட்டப்பட்டதாக பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டிக்காட்டினார். பிரதேச சபை என்று சொல்றது இது மக்களினுடைய பிரதிநிதிகள் சேர்ந்துதான் சபை இயங்குது. 11 உறுப்பினர்கள் 11 பிரதேசங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த 11 உறுப்பினர்களுடைய தீர்மானத்தின் பேரில் தான் அந்த இடத்துல மின்சந்தை கட்டப்பட்டது. ஆனால் பொதுமக்களுக்கு இந்த இடம் இலகுவென்று சொல்கிறத விட அந்த இடம் இலகுவென்று தான் நாங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் தீர்மானிச்சினாங்க. ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல 2 வங்கிகள் இருக்கிறது, பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கால புதுரோட்டு சந்தையில் 6 பலசரக்கு கடைகள் இருக்குது. அப்போ மீன் வேண்ட வர்ற பொதுமக்கள் நிச்சயமாக அந்த 6 கடைகள்லையும் தங்களோட பொருட்களை கொள்வனவு செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் இந்த காணியை சொந்தமாக சொந்தமாக இந்த இடத்துல உள்ள காணியை தந்திருந்தால் நாங்கள் இந்த இடத்துலையே சந்தையை கட்டியிருப்போம். ஆனால் எங்களுக்கு சொந்தமான காணியில் தான் எங்களுக்கு கட்ட முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் சக்கலாவுடையில் ஏற்கனவே இருந்த சக்கலாவோட காணியில் நாங்கள் மீன் சந்தையை கட்டி அங்கே இப்போ திறந்து விட்டுருக்குறோம். ஆனால் அதையும் மீறி வியாபாரிகள் இங்கே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கணும், பாதைகளில் வியாபாரம் செய்யணும். இதுக்கு சுகாதார வைத்திய அதிகாரியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அவரும் வியாபாரிகள் பக்கம் நின்று கொண்டு பிரதேச சபைக்கு அச்சுறுத்தலாகவும் இதாகவும் இருக்கிறார். இந்த விடயம் மீன் வியாபாரிகளுக்கு பாரிய இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த பிரச்சினை தொடர்பில் IBC தமிழுக்கு தகவல் வழங்கிய குருவரன் சுப்பிரமணியம் என்பவர் தெரிவித்தார். எங்களுக்கு இவ பெர்மிஷன் கொடுத்தா மாத்திரம் போதும். இதை கட்டுறதுக்கு இல்லை மீன் சந்தை வைக்கிறதுக்கு இவ எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மாத்திரம் போதும். அவையே எடுத்து நடத்தலாம் குத்தகை, பிரதேச சபாவே எடுத்து நடத்தலாம் குத்தகை. ஆனால் நாங்கள் எல்லாம் கட்டி எங்களை மக்கள் வனத்தில் சேர்த்து நாங்கள் எல்லாம் கட்டி அவைகிட்ட பயணம் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு குத்தகை கொடுத்தாலும் என்ன செய்யலாம். ஆனால் மீன் சந்தை இங்கேருந்து மாற்றலாம். ஆனால் இது ஒரு சென்டர். இது இப்போ ஒரு தேர்தல் காலமாக இருக்கிறபடியால் வேறு பல கட்சிகள் இதில் பிரச்சனையை ஏற்படுத்தி பிரதேச சபையின் மேலும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மீதும் பழியை போடுவதற்கான எத்தனிப்புகளில் ஈடுபட்டிருக்குது. இதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் இமானுவேலே ஆனோல்ட்டை முதல்வராக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு தவணையிட்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஜனவரி 20 வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் யாழ் மாநகர சபையின் முதல்வராக இமானுவேல் ஆர்னோல்ட் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மாநகர சபை முதல்வர் ஆர்னோல்ட் முதல்வராக பிரகடனப்படுத்தப்பட்டமை சட்டவிரோதமானது எனவும் அவரது பதவி நியமனம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றதாக அறிவிப்பதுடன் முதல்வராக ஆர்னோல்ட் தொடர்வதை இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி யாழ் மாநகர சபை உறுப்பினர் பார்த்தீபன் நீதிமன்றத்தில் மனு கையளித்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இருதரப்பு சமர்ப்பணங்களை ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை பிப்ரவரி 13 தவணையிட்டார். குறித்த வழக்கில் யாழ் மாநகர முதல்வர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் சார்பில் சட்டத்தரணி MA சுமந்திரன், K சயந்தன் ஆகியோரும் மனுதாரரான மாநகர சபை உறுப்பினர் பார்த்தீபன் சார்பில் சட்டத்தரணி குருபரன், மணிவண்ணன், திருக்குமரன் ஆகியோரும் முன்னிலையாகி இருந்தனர். நாங்கள் கோரிய இடைக்கால நிவாரணம் என்னவென்றால், 3ஆம் எதிர்மனதாராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஆர்னல்ட் அவர்களை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தினுடைய செயற்பாடுகளை இடைநிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான பெட்டிஷனர் மனுதாரருடைய பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. எதிர்மனதாரராக நான் ஆஜராகி அந்த கோரிக்கைக்கு என்னுடைய சம்மதத்தை தெரிவித்தேன். தனக்கு தெரிந்த நிகழ்வுகளை மட்டும்தான் தன்னுடைய சத்திய கடதாசியிலே கூற முடியும். ஆனால் அவர் சவாலுக்கு உட்படுத்திருக்கிற கூட்டத்திலே அவர் தான் கலந்து கொண்டாரா இல்லையா என்று கூட சொல்லவில்லை. அவர் கலந்து கொள்ளாத கூட்டத்திலே நிகழ்ந்தவற்றை தன்னுடைய சத்திய கடதாசியிலே அவர் சொல்லியிருக்க முடியாது என்பதோடு அந்த சத்திய கடதாசியிலே இருக்கிற வேறு பல குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி முதன் நிலையிலேயே இந்த மனு நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாகவும் சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த இடைக்கால உத்தரவு சம்பந்தமாக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை செய்கிற போது இந்த பூர்வாங்க ஆட்சேபனை பற்றியும் கருத்தில் எடுத்து ஒரு உத்தரவை கொடுக்க இருக்கிறது. இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எசல பிரகர நடைபெறும் காலம் நெருங்கும் போது பொருளாதார நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு கங்காராமை விகாரையில் நேற்றிரவு ஆரம்பமான நவம் பிரகர நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்துடனேயே கொழும்பு நவம் பிரகராவும் நடைபெறுகிறது. நவம் பிரகராவும் கங்காராமை விகாரையும் இந்த நாட்டின் சுதந்திரத்துடன் தொடர்புடையவை. நாம் அனைவரும் இன்று கடினமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மீள முயற்சித்து வருகிறோம். நாம் அனைவரும் தனிப்பட்ட ரீதியில் மீள முயலாமல் இந்த நாட்டை மீட்க முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது கடந்த கால பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரம் அடைந்து 75 வருடங்கள் நிறைவடையும் நிலையில் கடந்த கால மரபுகளை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்த எசல மகா பெரகர பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருடாந்தம் இந்த பெரகரா நடத்தப்படுவது நாட்டிற்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக பிப்ரவரி 4 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையும் பிப்ரவரி 5 கங்காராமை நவம் மகா பெரகரா நடைபெறுவதையும் ஒரு சுப அடையாளமாக குறிப்பிடலாம். இன்று நாம் சிரமமான காலத்தை அனுபவித்தாலும் இவ்வருட எசல பெரகரா சமயத்தில் இதனைவிட அதிக நிவாரணம் பெற முடியும் என நம்புகிறேன். ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை காரணம் காட்டி நாளுக்கு நாள் விலை அதிகரிப்புகளை மேற்கொள்வதாகவும், எனவே நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை வெளியிட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மினுவாங்குடி நகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சஜித் பிரேமதாசா சர்வதேச நாணய நிதியத்தின் போர்வையில் இலங்கை மக்கள் நசுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். திருடர்களை பிடிக்கும் செயற்பாட்டில் இளைஞர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அண்மை காலமாக அரச பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும். தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணையில்லாத அரசாங்கம். தற்போதைய அரசாங்கம் மொட்டு யானை கூட்டரசாங்கமாகும். தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை காலாவதியான நாடாளுமன்றம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இவ்வாறு மக்களான இல்லாத அரசாங்கத்தால் பல்வேறு அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு மக்களின் வாழ்க்கையை அளிக்க முடியாது.
எரிவாயு விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் இன்னும் 2 மடங்கால் அதிகரிக்கும். மின்சார கட்டணம் மேலும் 75% அதிகரிக்கப்படும். சர்வதேச நாணய நிதியம் கூறியதன் காரணமாகவே இவ்வாறு செய்கிறோம் என ஜனாதிபதி காரணம் கூறுகிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கோரினாலும் இதுவரை அது சமர்ப்பிக்கப்படவில்லை. இன்று சகலதையும் சர்வதேச நாணய நிதியத்தின் போர்வையில் மேற்கொண்டு மக்களை நசுக்கி வருகின்றனர். ராஜபக்சர்கள் இலங்கை மக்களுக்கு தீங்கை விளைவிக்கவில்லை எனவும் அறிவார்ந்த மக்கள் ராஜபக்சர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதா அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ரோகிதா அபேகுணவர்த்தன பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். கட்சி என்ற ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து தனிப்பட்ட முறையில் அவதானம் செலுத்த வேண்டும். வெற்றியோ தோல்வியோ தேர்தலில் போட்டியிடுவோம். தேர்தலை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2018ஆம் ஆண்டு முதல் இடம்பெற்ற தேசிய தேர்தல்களில் அமோக வெற்றி பெற்றது. இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறும். நாட்டு மக்கள் பொதுஜன பெரமுனவிற்கு ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் ஒப்படைப்பார்கள். பிரதான நிலை அரசியல் களத்தில் பொதுஜன பெரமுனவுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் சவால் அல்ல. மக்கள் விடுதலை முன்னணி நாட்டில் எவ்வாறான நிலையை தோற்றுவித்தது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். மக்கள் மத்தியில் செல்ல முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரை மாற்றிக்கொண்டு செல்லுகிறார்கள். ராஜபக்சர்கள் நாட்டிற்கு தீங்கிழைக்கவில்லை, அளப்பரிய சேவையாற்றியிருக்கிறார்கள். அறிவார்ந்த மக்கள் ராஜபக்சர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. இடம்பெறவுள்ள தேசிய தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். செய்தி நேரத்தில் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக உரிமைக்கான பேரணி திருகோணமலையில் தரிப்பு. மட்டக்களப்பில் நாளை எழுச்சியுடன் நிறைவடைய திட்டம். துருக்கி மற்றும் சிரியாவில் இதுவரை 2000-ஐ தாண்டிய பலிகள். 3000-க்கும் மேற்பட்ட கட்டட இடிபாட்டுக்குள் சிக்கியுள்ள மக்கள். துருக்கி நிலநடுக்கத்தில் இலங்கையர் சிக்கியுள்ளதாக தகவல். மீட்பு பணிகளுக்கு ஸ்ரீலங்காவும் உதவும் என ரணில் அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சின் முன்னால் இடம்பெற்ற போராட்டத்தில் அமைதியினம். நாளை மறுதினம் பெரும் போராட்டத்திற்கு தயாராகும் தொழிற்சங்கங்கள். ஆஸ்திரேலியாவில் தமிழ் புகலிட கோரிக்கையாளர் தற்கொலை. நிரந்தர வதிவிட அனுமதி கிடைக்காததால் துன்பியல் முடிவு. வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்தை நோக்கிய குடிபெயர்வு ஒரு போரே. கடந்த 5 ஆண்டுகளில் 15 மில்லியன் மக்கள் புகுந்ததாக சீமான் செய்தி. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.